தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். ராஜ்மா நைட்டே ஊற வச்சு எடுத்த ராஜ்மாவை குக்கரில் போட்டு 4 விசில், கொஞ்சம் உப்பு போட்டு 4 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா விசில் அதுக்குள்ளே எடுத்து வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்ச தக்காளியும் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றுங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கல்பாசி போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. அரைச்சி வச்ச விழுதை போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிட்டு ராஜ்மாவையும் மேலே போட்டுடணும். மஞ்சள் தூள்,